கருடர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கையில் வந்து அமிர்த கலசத்தோட காட்சி கொடுப்பாரு. அதனால் நமக்கு எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, இந்த நாளில் நம்ம வழிபாடு பண்ணும்போது இது எல்லாத்துக்குமே சிறந்த பலனை நமக்கு கொடுத்து, எந்த நோய் இருந்துச்சுனாலும் அதை குணப்படுத்தியும் கொடுப்பாரு. இந்த நாளில் நம்ம கோயிலுக்கு போயும் நம்ம வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டிலேயே இருந்து நம்ம வழிபாடு முறை அப்படிங்கிறத பண்ணலாம். அப்படி கருடரை நீங்கள் வழிபாடு பண்ணலை அப்படின்னாலுமே நம்ம கௌரி அம்மனையும் கும்பிடலாம். ஏன்னா கருடரை போலவே கௌரி அம்மனும் அஷ்டநாகங்களையும் தனக்குள்ளே அடக்கி வச்சுருப்பாங்க. அப்படி கௌரி அம்மன் படமும் இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்க அம்மன் படத்தை வச்சே வழிபாடு பண்ணலாம். மேலும் அன்னைக்கு நம்ம வராகி அன்னை வழிபாடு அப்படிங்கிறது பண்ணும்போது நம்ம எந்த அம்மனையும் கும்பிடலாம். அப்படிங்கிறனால வராகி அன்னைக்கு உட்காந்து திரிநாளும் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வராகி அன்னை வழிபாடு பண்ணும்போதே எல்லா இந்த தெய்வங்களையும் மனதார நினச்சி நீங்கள் வந்து இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளுங்க. ரொம்பவும் சிறப்பான பலனை கொடுக்கும். இப்போது திதி எப்போ அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூலை மாதம் 28ஆம் தேதி, ஆனி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு 1:17க்கு துவங்குது. மறுநாள் ஜூலை 29 ஆனி 10